அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மேக்ஸ்ல வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல, அதாவது 10th பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஸ்கூல் வந்து ரீஓப்பனிங் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால வந்து 10th ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் பர்டிகுலராக வந்து ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் 6th சாப்டர் முக்கோணவியல் ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் லாஸ்ட் இயர்ஸ் பிஃபோர் இயர்ஸ்ல வந்து பசங்க வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டது வந்து இந்த சாப்டர் தான். இதுதான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. லாஸ்ட்ல வந்து அந்த நியர்லி டிசம்பர் கிட்டக்க இது வந்து பாக்குறதுனால கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ணாங்க பசங்க. அதனால நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஓகே ஆரம்பத்துல அந்த 10th அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கும் போதே வந்து கொஞ்சம் டஃப்பான சாப்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்டா வந்து நான் வந்து ட்ரிகனாமெட்ரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கோணவியல்ல முதல்ல வந்து யார் வந்து இது பண்ணது அப்படின்னா, பிரான்கோயிஸ் வியாட்டே அப்படிங்கிற ஒரு கணிதவியலாளர் தான் வந்து அல்ஜிப்ரால இருந்து வந்து ஈஸியா வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து அறிமுகப்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, பை ஃபார்முலாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் அவர் தான். கோஎஃபிஷியன்ட், அதாவது கெழு அப்படிங்கிற வேர்டை வந்து முதலா பயன்படுத்தினதும் இவர் தான். இவருக்கு அடுத்து வந்தவர் தான் வந்து இந்த ஹிப்பாக்கஸ் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தவரா வந்து கருதப்படுறாரு. ஏன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய வட்டத்தை வந்து உருவாக்கி இருக்காரு. அந்த வட்டம் உருவாக்குனதுக்கு அப்புறமா வந்து அந்த கண்டறிய முடியாத தொலைவுகளை வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால வந்து இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் ட்ரிகனாமெட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது முக்கோணவியலின் தந்தை வந்து ஹிப்பாகஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்திய கணிதவியலாளர்கள் சிலர், அந்த ஆரியப்பட்டர், பாஸ்கரா 1 and 2 அண்ட் செவரல் அதர்ஸ், அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அரை நான் அந்த ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜியா அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அரேபியன் ஸ்காலர்ஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஜிபா அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணாங்க. பிகாஸ் அரேபியன் ஸ்காலர்ஸ் didn't know how to translate the word ஜியா, so they simply wrote ஜிபா as close approximate word. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அரேபிய கணிதவியலாளர்களால என்ன பண்ண முடியலன்னா, இந்த ஜியாவோட மீனிங் மொழிபெயர்ப்பு வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ எப்படி மொழிபெயர்க்கிறதுன்னு தெரியாம அதோட ரொம்ப க்ளோஸ் நெருங்கிய மீனிங் உடைய ஒரு வேர்டை வந்து ஜிபாவா வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க. ஜிபா அப்படின்னு தான் அவங்க எழுதினாங்க. காலப்போக்கில் இது மாற்றம் அடைந்து காவ் பே அப்படின்னு சொல்லிட்டு லத்தீன் மொழியில வந்து இப்படி எழுதினாங்க. அது இன்னும் மாற்றம் அடைந்து இந்த லத்தீன் மொழியில வந்து இது வந்து சைனஸ் அப்படி சொல்லி சொன்னாங்க. சைனஸ் மீன்ஸ் அரை நான் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்றத வந்து மீன் பண்ணும். ஸோ அதனாலதான் இந்த சைனஸ் வேர்டு அப்படிங்கறத வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த சைனஸ் அப்படிங்கிற வேர்டை அப்படியே அது கன்வெர்ட் ஆகி நம்ம இப்ப சொல்ற சைன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. தென் முக்கோணவியல்ல இன்னும் ஒருத்தர், ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா பார்த்தோலமஸ் பிடிஸ்கஸ் அப்படிங்கிறவர் தான். இவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா, முதலா முக்கோணவியல் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து கண்டுபிடிச்சார். ஸோ த வேர்ட் ஆஃப் ட்ரிகனாமெட்ரி இஸ் இன்வென்டட் by Bartholomew Piddiscus. He is a German mathematician. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேர்டை வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் தான் வந்து முக்கோணவியல் அப்படிங்கறத வந்து முதலா கண்டுபிடித்த அறிஞர். ஓகே, நம்ம இப்ப வந்து முக்கோணவியல் ட்ரிகனாமெட்ரி சாப்டரோட இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு. நம்ம இப்ப சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்த ட்ரிகனாமெட்ரியில என்னென்னலாம் பார்த்திருக்கோம் அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரிங். நம்மளுக்கு தெரியும், ஒரு ட்ரையாங்கிள்ல வந்து என்னென்ன சைட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ இது எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம் கர்ணம், ஆப்போசிட் சைட், அட்ஜசன்ட் சைட், தென் ஹைப்போட்டனியஸ். ஸோ இப்போ வந்து சைன் தீட்டானா நம்ம எப்படி வந்து எழுதலாம், சைன் தீட்டாவை எப்படி வந்து இங்க டெனோட் பண்ணுவோம். சைன் தீட்டா மீன்ஸ் எதிர்பக்கம் பை கர்ணம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், we know that. நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இதை படிச்சிருப்போம். ஸோ இன் இங்கிலீஷ் ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியஸ். இதுதான் வந்து என்ன அப்படின்னா சைன் தீட்டா. தென் காஸ் தீட்டா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம்.
adjacent side by hypotenuse. So இதுதான் வந்து cos theta. Then tan theta நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். Tan theta வந்து என்ன அப்படின்னா sin theta by cos theta. So அப்ப sin theta by cos theta அப்படின்னா sin theta ஓட எதிர்பக்கம் by கர்ணம். So கர்ணம் by அடுத்துள்ள பக்கம், அதாவது opposite side by hypotenuse. Then அதோட தலைகீழி நான் அப்படியே ரெசிப்ரோக்கலா போட்டிருக்கேன். கர்ணம் by அடுத்துள்ள பக்கம், hypotenuse by adjacent side. So இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா tan theta is equal to எதிர்பக்கம் by அடுத்துள்ள பக்கம். sin theta என்ன, cos theta என்ன, tan theta என்ன அப்படின்றத நம்மளுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து சொல்லிருப்பாங்க, நம்மளும் தெரிஞ்சிட்டு இருப்போம். ஜஸ்ட் ரீகால். ஓகே, இதிலே சைனோட தலைகீழி என்ன, சைனோட தலைகீழி என்ன நம்மளுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். 1 by sin theta is equal to 1 by cos theta is equal to secant theta, 1 by tan theta is equal to cot theta அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சோ இதெல்லாம் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். அடுத்து இப்ப 10thல என்ன ஆரம்பிக்குது, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் பார்க்க போறோம், அதாவது நிரப்பு கோணங்கள். இப்போ வந்து sin 90 minus theta. சோ இதோட நிரப்பு கோணம் என்ன வரும்? சோ இப்ப sin 90 minus theta அப்படின்னா அப்ப அதோட நிரப்பு கோணம் எப்படி இருக்கும்? சோ அதோட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்க்கணும். இது வந்து ரொம்ப ஈஸி, மெமரைஸ் மெத்தட் கூட இருக்கு. பட் இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம மெமரி பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும். சோ இப்போ எப்படி வந்தது, சும்மா ரொம்ப பெருசெல்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். சோ இப்போ ஒரு செமி சர்க்கிள், ஒரு அரை வட்டத்தை எடுத்துக்கிறோம். அரை வட்டத்துல வந்து அதோட ரேடியஸ் வந்து ஒரு யூனிட் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அதோட ஆரம் வந்து ஒரு யூனிட் இருக்கிற மாதிரி ஒரு செமி சர்க்கிள். அந்த செமி சர்க்கிள்ல வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்றோம். சோ இங்க இதோட வேல்யூ தீட்டா அப்படின்னா அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும், 90 மைனஸ் தீட்டாவா தான் இருக்கும். சோ இப்ப இதை வச்சு வந்து நம்ம வந்து இப்ப இந்த sin 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ இப்ப இங்க இந்த செமி சர்க்கிள்ல என்ன இருக்கு, அதுல sin தீட்டா cos தீட்டா ஃபர்ஸ்ட் எழுதலாம். சோ sin தீட்டா இத கொஞ்சம் அப்படியே தனியா கூட பிரிச்சு எழுதிக்கலாம். சோ இதான் தீட்டா Q P O. சோ இங்க வந்து தீட்டா sin தீட்டாவோட வேல்யூ வந்து ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனியஸ். சோ ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு, எதிர்பக்கம் என்ன இருக்கு, PQ divided by hypotenuse வந்து OQ. Then we know that OQ is equal to 1 because radius is 1. அதாவது நம்மளுக்கு தெரியும் இந்த செமி சர்க்கிளோட ஆரம் வந்து ஒரு யூனிட், ஒரு அலகுன்னு தெரியும். சோ அந்த ஒரு அலகு அப்படிங்கிறதுனால நம்ம இதோட வேல்யூ 1 ன்னு வெச்சுப்போம். சோ அப்ப sin PQ is equal to sin theta. So sin theta is equal to PQ because OQ ஓட வேல்யூ வந்து ஒரு யூனிட். சோ 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப PQ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், ஒரு செவ்வகம் சொல்லிட்டோம். சோ அப்போ PQ என்ன வேல்யூவோ அதுதான் OR, அதாவது OR ஓட வேல்யூவும் இருக்கும். சோ அப்போ PQ sin theta அப்படின்னா கண்டிப்பா OR ஓட வேல்யூவும் என்னதான் இருக்கும் அப்படின்னா sin thetaவா தான் இருக்கும். தென் இதுல cos theta கண்டுபிடிக்கணும். சோ cos theta வந்து adjacent side by hypotenuse, அதாவது அடுத்துள்ள பக்கம் by கர்ணம். இங்க அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்கு, OP by OQ. சோ இப்போ இங்க வந்து OQ ஓட வேல்யூ வந்து 1 ன்னு நம்மளுக்கு தெரியும், we know that. சோ அப்ப cos theta is equal to OP. cos theta is equal to OP. ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, இந்த OP ஓட வேல்யூவோ இந்த QR ஓட வேல்யூவோ ஈக்குவல் தான் because it is a rectangle. இது வந்து ஒரு செவ்வகம், அதனால இந்த பக்கத்தோட வேல்யூ என்னவோ அதுதான் இந்த பக்கமும் வரும். சோ அப்ப cos theta is equal to OP. சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தீட்டாவுக்கு வந்து sin cos போட்டுட்டோம். அதே மாதிரி இந்த 90 மைனஸ் தீட்டா, இந்த 90 மைனஸ் தீட்டாவுக்கும் வந்து நம்ம இதே மாதிரி வேல்யூ இப்ப வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்ப இந்த ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிளை வந்து வரைஞ்சிக்கலாம்.
O Q R. This one is 90 minus theta. 90 minus theta. So இப்போ இதுக்கு sin theta cos theta நம்ம எழுத போறோம். sin 90 minus theta. So இதுக்கு sin பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு opposite side this one. So அப்ப வந்து opposite side by hypotenuse, அதாவது எதிர்பக்கம் by அடுத்துள்ள பக்கம், அதோட வேல்யூ வந்து QR by OQ. So OQ ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். OQ is equal to 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். So அப்ப sin 90 minus theta, sin 90 minus theta is equal to QR. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முன்னாடியேவும் QR is equal to OP ன்னு பார்த்தோம். So OP ஓட வேல்யூ cos theta அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். So அப்ப sin 90 minus theta is equal to cos theta. So அப்ப complementary of the angle sin 90 minus theta is equal to cos theta. So we find out it. Now we find out. அதாவது 90 sin 90 minus theta வின் நிரப்பு கோணம் cos theta அப்படிங்கறத வந்து நாம இப்ப வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதுல வந்து cos வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்ப cos வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? So cos 90 minus theta is equal cos 90 minus cos ஓடது என்ன அப்படின்னா adjacent side by hypotenuse, அதாவது அடுத்துள்ள பக்கம் by கர்ணம். சோ இங்க hypotenuse ஓட வேல்யூ வந்து 1 radius. சோ ஒரு அலகு. இப்போ இங்க பார்க்கக்குள்ள OR by QR. So we know that, sorry QR இல்ல OQ. So இப்போ இங்க வந்து நமக்கு தெரியும் OQ ஓட வேல்யூ ஒரு யூனிட். சோ ஒரு அலகு, நம்ம அதனால அதோட வேல்யூ ஒண்ணுமே வராது. சோ அப்ப cos 90 minus theta is equal to OR. நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் OR is equal to PQ. So PQ ஓட வேல்யூ ஏற்கனவே நம்ம வந்து sin theta அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். So cos 90 degree minus theta is equal to sin theta. இவ்வளவுதான். இப்படிதான் வந்து இந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இப்படிதான் நிரப்பு கோணங்கள் வந்து கண்டுபிடிப்போம். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம வந்து இது எப்படி ஈஸியா சேஞ்ச் ஆகுறதுன்னு இப்ப பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம மெமரைஸ் பண்றது, எப்படி ஈஸியா வந்து மைண்ட்ல வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ், நிரப்பு கோணங்கள். இப்ப sin 90 minus theta is equal to cos theta, அதாவது sin 90 minus theta is equal to cos theta, cos 90 minus theta is equal to sin theta, secant 90 minus theta is equal to cosecant theta, cosecant 90 minus theta is equal to secant theta, tan 90 minus theta is equal to cot theta, cot 90 minus theta is equal to tan theta. So இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த காம்ப்ளிமெண்டரியில இருக்கும். இந்த நிரப்பு கோணங்கள்ல இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ரிகனாமெட்ரியோட பேஸ் வந்து இதுதான். சோ இதுதான் இதுக்கப்புறம் ஹியர் ஆஃப்டர் வர எல்லா ஃபார்முலாஸ்லயும் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். +1 +2 எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம இதை எப்படி வந்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சோ இப்ப நம்ம இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையே இல்ல. ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். சைன்னா காஸ், காஸ் வந்தா சைன், அவ்வளவுதான். சைன் தீட்டா இருந்துச்சுன்னா ஆன்சர் காஸ்ல வரும், காஸ்ல இருந்தா சைன்ல வரும். கொசிக்கன்னா சீக்கன், சீக்கன்னா கொசிக்கன், டான்னா காட், காட்னா டான். இப்படி மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டா போதும். இந்த இதை வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இதுல அந்த 90 டிகிரிக்கு வரும்போது தான் இப்படி இருக்கும். இதுவே வந்து 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி எல்லாம் இது வரும்போது இங்க வந்து இதோட சிம்பிள்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். இது பிளஸ் மைனஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். பட் 90 டிகிரில எல்லாத்துக்குமே பிளஸ் தான். அதனால நம்ம அப்படியே இதை ஈஸியா வந்து மெமரி பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இப்ப நம்ம வந்து அந்த முக்கோணவியலோட அடிப்படை அந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா பார்த்துட்டோம். சோ சைன் அந்த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸும் பார்த்துட்டோம், நிரப்பு கோணங்களும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதே முக்கோணவியல்ல விகிதங்கள், ரேஷியோஸ், அந்த டிகிரிஸோட ரேஷியோஸ்ல ஒவ்வொரு டிகிரிலையும் இந்த டீட்டாஸோட ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் யூனிட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.